சோயா பெப்பர் ஃப்ரைங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை சுடுதண்ணியில் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சோயாவை இப்போ தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. சூடாக இருக்குது. சில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் மட்டன் ஃப்ரை பண்ணாலும் எக் ஃப்ரை பண்ணாலும் சரி எது பண்ணாலும் வெங்காயம் அதிகமாக போட்டால் தாங்க இந்த ஃப்ரை பண்ணுற இதுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறது இந்த வெங்காயம் தாங்க. அதனால தாங்க வெங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அது கூடயே நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து சோயாவை வந்து நான் ரெண்டு ரெண்டாக வந்து பிச்சு போட்டிருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால வந்து காரம் வந்து தூக்கலாக போடணும். இதில் பெப்பர் ஆட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பார்க்கவே சிக்கன் மாதிரியே இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. கடைசியாக வந்து புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஒன் மந்த் வந்து புரட்டாசி வர்றதுனால நான்வெஜ்க்கு ஆல்டர்னேட்டாக வந்து இதை வந்து நம்ம வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. பெஸ்ட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாலே இந்த சோயா தாங்க. ஸோ வந்து வீக்லி இதை வந்து நம்ம வந்து ட்வைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ஃபுட்டில். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக சோயா பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.